அட்டகாசமான சுவையில பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, சோம்பு எல்லாத்தையும் எண்ணெயில போட்டுட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் அதையும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துருங்க. இது எல்லாம் நல்லா வதக்கின உடனே ஒரு தட்டுல போட்டு ஆற வச்சிடுங்க. இப்ப நல்லா ஆறி வந்த உடனே மிக்சியில போட்டு இது நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப முந்திரி, பாதாம் ரெண்டுத்தையும் நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்ப இதையும் நம்ம மிக்சியில சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப பன்னீரை கொஞ்சமா தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா பட்டர் போட்டுட்டு இப்ப இந்த பன்னீரை எல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அதே கடாயில நம்ம இப்ப அரைச்சு வச்ச பேஸ்ட் ஊத்திக்கலாம். இப்ப இது கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம முந்திரி, பாதாம் அரைச்சு வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. இது எல்லாம் நல்லா கொதிச்சு வந்த உடனே கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கோங்க. இப்ப பன்னீரை சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு.